சரி பார்க்கிறேன். முகத்தை கிளி கொஞ்சுகிறது, நாய் நக்குகிறது. அந்த தேவை இருக்கிறனே நாளைக்கு கொள்ளலாம். நாளைக்கு இருவரும் ஒன்றாக சேர்ந்து பாடு. சரி, அந்த தேவை இந்திரனை பிறகு சந்திக்கிறேன். ஆனால் ஊர்வசி, உங்களை விட அழகான பெண் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை பார்க்கும்போது எப்படி காட்சி அளிக்கிறார்? ஐயோ, இவன் தேனை அழிக்கிறவன் என்ன இதமாக காட்சி அளிக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? எப்படி இருக்கிறது? அந்த கல்விக்கு அதிகாரி இருக்கிற கலைமகன் அவனே கட்டாளடி செல்வத்திற்கு அடங்க செல்வ செய்யமாட்டி அந்த லட்சுமி தேவி இருக்கிறாளே அவனே கட்டாளி உனக்கு இடா எடுக்க. மாமா, உன் அழகாய் அந்த மன்மதன் இருக்கிறானே அழகிலே சிறந்தவன். எதற்கு அவனை எரித்து விட்டார்கள். இப்பொழுது உன்னை தேடுகிறார்கள் எரிப்பதற்காக. அவ்வளவு அழகு மாமா, அழகிலும் அழகு, அழியாழ அழகு. உனக்கு என்ன வேண்டும்? ஒரு சந்தோஷம். எப்படி மாமா? அடிமணிதா வடிவி உன் முகம் காண வருவாயினி மனிதாமணி. வடிவி உன் முகம் காண வருவாயினி மனிதாமணி. பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது. பருவம் நல்ல உருவம் கொண்டு என்னை வாட்டுது. பஞ்சனையில் பதியார மனம் ஏங்குது. பந்தி வைத்து பரிமாற உணை அழைக்குது. அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது. அந்த பகல் பொழுது விலகி நல்ல இரவும் வந்தது. மனிதாமணி மன்னவன மோகினி வடிவி உன் முகம் காண வருவாய். கம்பன் கண்ட காவியத்தில் சீதையோனே. அம்மன் கண்ட காவியத்தில் சீதையோனே. கயல் விழியில் மீனியத்தின் ஜாதியோனே. ரவிவர்மா கண்டெடுத்த ஓவியமோனே. அந்த ரதி வடிவில் இணை மயக்கும்
தேவதையோ நீ மனிதாமணி மனமோகினி வடிவே உன் முகம் காண வருவாய். சொல்லிவிடு அந்த தேவை எங்க இருக்கிறார்? தேவேந்திரனுக்கு இதுதான் ஆசையா? ஆமா பெண்ணே, உனக்கு என்ன வேண்டும்? ஒரே ஒரு முத்தம் கேட்கிறேன். ஒரு முத்தம் என்ன? 1000 முத்தம் தருகிறேன். அப்பையா ஆன்சர் வாங்க, எங்க இருக்கிறான்? தேவேந்திரன் அவன் மீது தான் ஆசையா? ஆமா என் மீது ஆசை கிடையாது. ஆமா, என்ன ஒரு குரல் வாங்க தோன்றுகிறது? மாமா, உனக்கு மட்டும்தான் ஆசை இருக்கிறதா? உன்னை பார்த்த பிறகு பார்த்த பிறகு எனக்கும் ஆசை பிறந்து விட்டது. ஆசை எப்படி இருக்க வேண்டும்? மாமா, நிலா காயுது, நிலா காயுது, நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ தூக்க வரல மாமா. வரலையா? எதுக்கு வந்தீங்க நீ? எதுக்கு வந்தீங்க? பார்த்துட்டியா? மஞ்சா பூசுற முகத்துக்கும் மீச முளைக்கிற முகத்துக்கும் மொத்தம் எதுவுமே அவசரம் எதுவுமே தெரியலடா. நான் ஏய், தேடி வந்தது யாரு? ஓடி விட்டாலவா? விடாதே. எங்க ஓடி விடக்கூடாது. அவன் இழுத்து தம்பி. ஆரமாக தொடுத்து பூஜைக்கு கொண்டு வர சென்ற நாட்டிய மாதர்கள் இன்னும் வரவில்லையே. என்ன நடந்தது ஒன்றுமே புரியவில்லையே. ஏய், ஏய், நாட்டிய மாதர்களே, என்ன இது அலங்கோலம்? சென்று மலரை பறித்து ஆமா குறித்து நாடகத்தின் நிலத்திலே நேரத்திலே என்னது? எங்களை சித்திரவதை விட்டார். எங்களை பின்தொன்று வருகின்றார். கடல் கண்டா சூரனா? உண்மைதான். முன்பு ஒரு நேரத்திலே என்னுடைய மருமகன் முருகனுடைய வேல் ஆயுதத்துக்கு பயந்து ஆதி என்ற கடலுக்குள் பயந்து வாழக்கூடிய அந்த பேடி பையன் கள்ள கண்டா தூரன் உங்களை அடித்தானா? உண்மை சாமி. நீங்கள் சென்று ஓய்வெடுத்து வந்தடைந்து விட்ட தேவராக சுலபமாக மாட்டி விட்டான் அந்த தேவேந்திரன். இப்போது அழைக்கிறேன். அடே தேவேந்திரா, அடே தேவேந்திரா, அடே தேவேந்திரா. அம்மா யாரா நீ? தெரியவில்லையா? இங்கு வந்ததே தவறு. வந்தவனுக்கு யாரும் எப்படி பேச வேண்டும் என்று முதல்ல மரியாதை தெரியாதா உனக்கு? மரியாதை. உனக்கு எதனா மரியாதை தெரிய போகுது. மரியாதை பசங்க நீங்க. ஏய், யார் நீ? தெரியவில்லையா? யாரா நீ? இந்த கருங்கடலுக்குள் வாழக்கூடிய கடல் கண்டா சோரன். கடல் கண்டா சோரன். கடல் கண்டா சூரன் என்பவன் நீத்தானோ? உன்னுடைய வரவைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். ஆமா, உங்க நேரத்துல எங்க தேவருக்கு பயந்து பதங்கி வாழக்கூடிய ஒரு பேடி பையன் உனக்கு எப்படா இந்த வீரம் வந்தது? நான் பேடியா, நீ பேடியாடா? நீதான்டா. மரியாதை சொல்கிறேன். வந்துவிடு கருங்கடலுக்குள். எதுக்கு? உன்னை விட போவது கிடையாது. உன்னை சார என எடுத்து செல்ல நாயத்திரத்திலா? டேய், உன்னை போன்ற அசுரர் எல்லாம் எப்படி வரம் பெற்றவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. தேவரை பகைத்தவர்கள் இதுவரை வாழ்ந்ததே கிடையாது. இந்த சத்தியமா? உலகத்தில் உயிரோடு வாழவே முடியாது. வர முடியுமா? இல்ல. முடியாதா? டேய் இந்திரா, முடியாது. நீண்ட நாட்களாக உனக்கும் எனக்கு பகை இருந்து கொண்டே வருகிறது. அந்த பகையை இன்றோடு முறியடிக்க போகிறேன். வர முடியா? முடியாதா? அதனால் பகை பல நாள் பகை இன்று முடிந்தது பாரில்லது உனக்கும் எனக்கும். பல நாள் பகை இன்று முடிந்தது பாரில்லது உனக்கும் எனக்கும். மூலத்தனமான மிரட்டல் பல நாள் பகை இன்று முடிந்தது பாரில்லது உனக்கும் எனக்கும். ஆனந்தனம் செய்யாத என்னிடம் பாவம், என்னுடைய கருத்தினால் மடிய வேண்டும் என்று ஆண்டவன் அன்றே
இங்கு வந்தது தவறு என்று கூறி என் பாதத்தில் மன்னிப்பு கேட்டுவிடு. உயிர் அந்த வழியை பார்த்து ஓட்டு. இல்லை என்றால் அதைவாய் சுடு. வாடா வாடா ஆடி முடிந்தது இங்கே வாடா வாடா ஏடா குடம் ஆடி முடிந்தது இங்கே வாடா வாடா சோதனை. எத்தனையோ அசுரர்களை பலம் கொண்டு பதத்திருக்கின்ற வஜ்ராயுதம் இந்த கடல் கண்டா சூரியனை தோற்று விட்டது. இவன் எப்படிப்பட்ட வரம் பெற்றான் என்று ஒன்றுமே புரியவில்லையே. இந்த தேவர்களை அடிமைப்படுத்துகின்றாரு. சிம்மாசனம் எடுத்து போடு. சிம்மாசனத்தை தேவர்களா தலைவர் இந்த தேவ இந்திர அந்த சிம்மாசனத்தை நான் எடுத்து போறேன். இறைவா இறைவா எனக்கு காவலன் பூச்சிகளா கொடுக்கு மொழி போச்சு. பேசாத போய் தொடிடா. உங்களுக்கு வந்த வாழ்வை பாருடா. அதவா இறைவா ஹரிஹரி கோவிந்தா. வரலாமா? சிரித்து கொண்டே சொல்லு. ஏடா உன்னை யார் அடிச்சு? ஓ சிரி 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 சிரிடா. சிரிக்க சொன்னா எங்கடா சிரிப்பது? உனது கரத்தா கரத்தான் இப்போது மணி முடிச்சு. இந்த தேவப்பட்டதை நான் நடந்து விட்டேன். என்னுடைய கருத்தினால் உனக்கு சூட்ட வேண்டுமா? மணி முடி சூட்டு. ஹரிஹரி கோவிந்தா 100 அஸ்வமேத ஏகம் செய்து இந்த தேவ பட்டத்தை அடைந்த நான் என்னுடைய கருத்தினால் அவனுக்கு இந்த தேவ பட்டத்தை சூட வேண்டுமா? அவருக்கு 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 அண்டவா இறைவா இறைவா என்னை அடுத்து சித்திரவதை செய்கின்றாயே. இது நியாயமா? இது தர்மமா? ஏண்டா ஐந்து பிள்ளைங்க மரவாதி நான் என்று நினையாது நினையாது மரவாதி நான் என்று நினையாது நினையாது தான் என்றாக பாவம் தன்னையே அழித்து விடும் மனிதா. மடையா இந்த தரணியும் நினை
நினையாது நெஞ்சே பொறி நாளினை மறவாதே மறவாதே அதிகாரி கோவிந்தா, தேவர்க்கெல்லாம் தலைவனாக திகழக்கூடிய இந்த தேவ இந்திரனுக்கு நேர்ந்த நிலையை பார்த்தீர்களா? இந்த கடல் கண்டா சூரன் எடையடித்து சித்திரவதை செய்கின்றாரு, தேவர்களை வதம் செய்கின்றாரு. இந்த தேவர்களை காப்பாற்ற ஓட்டோட்டமாக ஓடி வரமாட்டாயா? என்னுடைய கருத்தினாலே இந்த தேவ பட்டத்தை சூட்ட வேண்டுமா? பேசுகிறோம். இந்த தேவ பட்டத்தை அழுது கொண்டு சொல்லக்கூடாது. அழுது கொண்டு சொல்லக்கூடாது, சிரித்து கொண்டு சொல்ல வேண்டும். உள்ள போலது இனி முத கொண்டு இந்த தேவலோக அதிபதியா அனுதினமும் தேவலோகத்தில் நடப்பது என்ன? நாட்டிய நிகழ்ச்சி. அது இப்போது என் முன்னே ஆட வேண்டும். சீக்கிரம் கொண்டு வா. அரபை ஊர்வசி மேலகத்தில் நாட்டியம் என் கண் முன்னே ஆட வேண்டும். நாட்டிய மாதங்களே சுவாமி அவன் செத்துட்டானா இல்லையா? அவன் எங்க சாவம்? சுவாமி அவன் செத்தாதான் எனக்கு சந்தோஷமே. அந்த படுபாவிய காலையில ஆட்டு புடிச்சு அவன் வீட்டுக்கு போகும்போது லாரி அவன் மேல ஏறி ரெண்டு காலம் ரெண்டு கையும் வராம சுத்தால நவரணும். அதை என் கண்ணால பார்த்து பாவி அவன் அடிச்ச ஒவ்வொரு ரெண்டு இட்லி போல அது மட்டுமா இந்த தேவ பட்டத்தையே என் கணக்கினாலே அவனுக்கு இப்போது என்னெதிரே நாட்டியம் ஆடினீர்கள் அல்லவா? அந்த நாட்டியத்தை அந்த கடல் கண்ட அசுரன் முன்னே நீங்க நாட்டியம் ஆட வேண்டும். நாட்டியம் என் கண்மணி ஆட போகிறார். நீ அமர்ந்து பாரு. அமர். சுவாமி ஒரு காலம் நடக்க முடியாது, ஆட முடியாது, ஆட முடியாது, ஆட முடியாது, ஆடவே முடியாது, முடியாது, முடியாது. அவனை அடித்தாலே ஆட முடியாது, அவன் காது மேல ஆட முடியாது, அவன் கையில் அடித்தாலும் ஆட முடியாது. அப்படியா? என்ன மமதை உனக்கு? மொத்த மொத்தம் உயிரே நீ போட்டு தேடுகிறேன் வா 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 ஆண்டவனை தேடுகிறோம் வா வா
தொட்டு ஏற்றுவார் வேதனையால் வாடுகிறோம் வா 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 வேதனையால் வாடுகிறோம் நாட்டியம் தான் முடிந்து விட்டது. நாட்டியம் முடிந்து விட்டது. நீ வாங்க. ஆண்டவா, இறைவா, எல்லா அசுரனையும் அழிச்ச இந்த படுவாவி எப்ப ஒளிவான்னு தெரியலையே. என்ன சொல்றாங்க? என்ன சொல்ற? வாங்க. இனி முதல் கொண்டு இந்த தேவலோக அதிபதி யார்? நீயே வாரி போடா. ஒளிவாகி வாரி போடு மொத்தம். வணங்க. ஒண்ணு வைக்க வர்றா படுவாவி போட்டு கடிச்சு போறியா? அவனை மண்டலா வச்சு தேவலோக அதிபதி யார்? யார் சொல்லு. நான் தானே? நான் இருக்க மாட்டேன். நீ எதற்கு இந்த உலகத்துக்கு உயிரோடு இருக்க வேண்டும்? ஆகையால் உன்னை இப்பொழுதே என்ன விபரீத செயல்? ஏன் அந்த பொன்னுலக தலைவனை விட்டு தெரிந்து விட்டாய்? இவன் இருக்கக்கூடாது இந்த உலகத்தில். எதற்காக? தேவலோக பதவி அடைந்து விட்டேனா? நான் இருக்கும்போது அவன் எதற்கு? உடைய தாயாதிகள் நினைத்தது என்ன? என்றைக்காய்கள் ஒரு நாள் இந்த தேவ பதவி அடைந்து விட வேண்டும் என்று அடைந்து விட்டேன் நினைத்தார்கள். இருந்தாலும் தேவ பதவி அடைந்து விட்டால் அவனை உயிரோடு விட்டுவிடு, தப்பித்து விடட்டும். உண்மைதான். ஓடிப்படா ஓடிப்படா. முதற்கொண்டு இந்த பொன்னுலக தலைவன் யார்? சென்று வருகிறேன். இதோடு சென்று வா. பொய்து இந்த மூன்று உலகத்தை சுற்றி வளம் வரக்கூடியவர்கள் நீங்கள். இந்த தேவர்கள் படும் பாட்டை நீங்கள் வந்ததே கிடையாதா? அனைத்து தேவரையும் அடிமைப்படுத்தி விட்டானே. தேவர்களால் தலைவனாக திகழக்கூடிய தேவ இந்திரன் என் தேவ பட்டத்தை இழந்து இப்படி நிராயுதபாணியாக நிற்கின்றேனே சுவாமி. இழந்த தேவ பட்டத்தை நான் அடைய வேண்டும். அந்த கடற்கண்டாசுரன் அடைய வேண்டும். அதற்கு நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் சுவாமி. நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும் சுவாமி. சுவாமி உங்களை கண்டதானே உங்களை கண்டதாளி என் உள்ளமே மகிழ்ந்ததையா ஐயா ஐயா என் உள்ளமே மகிழ்ந்ததையா சொல்லாகும் நீங்கள் சொன்னதே சொல்லாகும். மணியை கண்டு அடைந்தேன் ஐயா ஐயா. என் மனதில் ஆனந்தம் கொண்டேன் சுவாமி. நீங்கள் யார்? இந்த தேவருக்கு உபகாரி, அந்த அசுரனுக்கு அபகாரி. இந்த தேவர்கள் நலமாக வாழ வேண்டும் என்று நீங்கள் அருமாறுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இழந்த தேவ பட்டத்தை நான் அடைய வேண்டும். உங்களை கண்டதும் மனதுக்கு ஆனந்தம் கொண்டேன் சுவாமி. சுவாமி என் நலமே புகழும் பக்தியுடன் எத்தனமே புகழும் பக்தியுடன் பணிந்தே நற்கதி அருள்வாய் ஐயா.
பாடி பணிந்தேன் உன்னை பரவதமாய் தொழுதே ஐயா ஐயா ஆனந்த பைரவி எத்தளமே தொழுதேன் பக்தியுடன் பணிந்தே நற்கதி அருள்வாய் ஐயா கேட்கவில்லையா? அந்த கடகண்டாசுரன் அடைய வேண்டும், தேவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தான் தக்கதொரு உபாயத்தை பொன்னுலக தலைவா, இந்த தேவ பதவி அடைவதற்காக 100 அஸ்வமேத யாகம் செய்து கற்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், வெள்ளையானை, சங்கநிதி, பதுமநிதி அனைத்து ஐஸ்வர்யங்களும் பெற்று அரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோதமன் சொல்லக்கூடிய 4 நாட்டியமாடு அமிர்தத்திலே பிறந்தவள் இந்திராணியின் சமேதனாக இந்த தேவலோகத்தை தேவர்களுக்கெல்லாம் தலைவராக வாழ்ந்து வருகின்றார். அந்த கடல்கண்டாசுரனோ சிவனிடத்திலே பெற்ற வரத்தின் மகிமையால் தேவ பதவியை பறித்து விட்டான். அப்படியா? ஆமா சுவாமி. ஆகையினால் இழந்த தேவ பட்டத்தை மீண்டும் நான் அடைய வேண்டும். அதற்கு ஏதாவது உபாயத்தை கூறுங்கள். நல்லதொரு உபாயத்தை உரைக்கின்றேன். பொன்னுலக தலைவா, மீண்டும் இந்த தேவ பதவி அடைய வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், கிண்ணறர், கிம்புணர், சித்தர், வித்யான் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா பிரசண்ட வேள்வி நடத்த வேண்டும். ஆமா, அனைத்து தேவரை ஒன்று கூட்டி யார் ஆகில ஒருவர் நல்லதொரு உபாயத்தை உரைப்பார்கள். மகா பிரசண்ட யாகத்தை நடத்தினால் அந்த கடல் கண்டாசுரன் அழிவதற்கு வழி கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். எப்படியோ அந்த கடல் கண்டாசுரன் அழிந்தா அதுவே எனக்கு போதுமானது. நீங்கள் கூறியவாறு அப்படியே செய்து அந்த கடல் இந்த பொன்னுலக தலைவரோ அனைத்து தேவர்களை ஒன்று கூட்டி மகா பிரசண்ட வேல் நடத்தப் போகின்றார். நடப்பது என்னவென்று பார்க்கலாம். நமோ பௌத்ரே மகரிஷி என்பவர் நானே அந்த தர கண்டு நடுங்கிட அந்த தர கண்ணு நடுங்கிட அனைத்து தேவர்களும் என்பதப்படிந்திட முறையாய் கொலையாக செய்திட பௌத்ரிய மகரிஷி என்பவர் நானே ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய நமகே, ஓம் நமச்சிவாய. ஆதியாய் அனாதியாய் ஜோதியாய் சுடர் ஒளியா பாமர மக்களுக்கு படியளக்கும் பரமனின் பக்தனாக இந்த கானகத்திலே வசிக்கக்கூடிய பௌத்திர மகாரிஷி அண்டா சரச்சரங்கள் கண்டு அந்த சரசரமு கண்டு என்னை வணங்க அந்த சரசரமு கண்டு என்னை வணங்க ஜெயபல முனிவனா அந்த
மன்னவரை கண்டவர் நடுநடுங்க மன்னவர் கண்டு என்னை வணங்க அண்டதரம் கண்டு என்னங்க நிறுத்து முப்புறத்தை எரித்து அடியவரும் தொழும் சிவன் பக்தனாக கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த 4 யுகங்களுக்கு முன்பாக இந்த உலகம் தோன்றியதுதான். அதுதான் சக்தி யுகம். மணி யுகத்திலே உமையவன் என்ன செய்தான்? அண்டத்தை படைத்தான், இந்த பிண்டத்தை படைத்தான், உயிரினங்களை படைத்தான். ஊர்வன நடப்பன வரப்பன பல்லு 1 முதல் 6 அறிவு உள்ள ஜீவன்களை படைத்தான். அதை காக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்காக மும்மூர்த்திகளை படைத்தான். பிரம்ம தேவனோ தன் படைப்பு தொழிலுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக 10 தயாபதிகளை படைத்தார். அந்த 10 தயாபதிகளிலே முதல் சிறந்தோர் இந்த பௌத்திர மகாரிஷி. காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து கைலை வாழ் ஈசனை வணங்குவது வழக்கம். அனைத்து முனிவர்களும் ஒன்றாக சேர்ந்து கோபத்திலே சிறந்தவன் அந்த தூர்வாச மகாமுனிவர், அத்திரி முனிவர் என்று சொல்லும்படியான பல முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவபெருமானை துதிப்பது வழக்கம். உலக உற்பனம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக 7 புறவிகளை ஒன்றாக பூட்டி அருணனை ரத சாரதியாக கொண்டு உலகற்கு ஒளித்தரக்கூடிய கடவுள் ஆதவன். அந்த ஆதவன் உதயா முன்பே காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்திலே சிவனை துதிப்பது வழக்கம். ஒரு முனிவர் கூட வரவில்லை, எனக்கு உடையான பாத பூஜை செய்யவில்லை. உலகமே உள் சிறந்திருக்கிறது. என்ன நடக்கிறது? அமர்ந்து பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. கோபத்திலே சிறந்தவர் பௌத்திர மகாரிஷிக்கு அனைத்து முனிவர் சென்று பணிவிடை வேலை செய்து வளர்க்கும். ஆனால் இன்றோ என்னுடைய கடமை பணிவிடை தொடங்க வேண்டும். நேரம் கடந்து விட்டது. நாரதா, சூரியன் உதயா முன்பே எனக்கு பணிவிடை வேலை செய்யக்கூடிய நீ அந்த சிவனை தடுத்தக்கூடிய நீ காலம் கருதி இருந்திருக்கிறார். ஏய் நாரதா, நாரதா உன்னை எனக்கு சாபமா என்றால் சுவாமி சொல்வதை கேளுங்கள் சுவாமி. தங்களுக்கு கால தாமம் கடந்து பணிவிடை வேலை செய்வதை தவறுதான் சுவாமி. பூவுலகம் சென்றிருந்தேன், ஒன்றுலகம் சென்றிருந்தேன். அந்த நேரத்திலே கனகண்ட அசுரனோ சிவனிடத்திலே பெற்ற வளத்தின் மிகுதியால் பொன்னுலக தலைவரித்திருந்த தேவ பதவியை என்ன அதால் மத்தியிலே பதவியிருந்த அதால் கண்டா சூரன் சிவன் பெருமானிடத்தில் வரத்தை பெற்று தேவர்களுக்கு தலைவராக விளங்கக்கூடிய தேவை சிறப்பித்தானா? உண்மைதான். அவருக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக் கொண்டார். ஒரு சமயத்திலே ஐஸ்வர்யம் எல்லாம் இழந்து பார்க்கடல் கலைந்து மீண்டும் கிடைத்ததல்லவா கதேலவன் ஆனவன் விட்டவன். உண்மைதான். அதனால் அகந்தையால் அழுத்திருக்கிறார். நீ வருவதற்கு சுவாமி பொன்னுலக தலைவர்களே, அந்த பொன்னுலக தலைவனோ 30 கோடி தேவர்கள் 41 ரிஷிகள் அனைவரும் ஒன்று கூட்டி மகா பிரசித்த வேள்வி நடத்துகின்றார் சுவாமி. மீண்டும் அந்த தேவ பதவி அடைவதற்காக. என்ன ஆணவம் பார்த்தாயா?
அனைத்து தேவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தானோ சுவாமி, அனைத்து தேவர்களுக்கு உண்டான அவில் பாகத்தை கொடுத்து விட்டான் சுவாமி. அவிர் பாகத்தை கொடுத்தானோ கொடுத்து விட்டான் சுவாமி. மூர்த்திகளுக்கு அவர்களுக்கும் கொடுத்து விட்டான். முக்கன் படைத்த ஈசனுக்கு அந்த ஈசனுக்கும் கொடுத்து விட்டான் சுவாமி. அவன் நடத்தக்கூடியது என்ன யாகம்? மகா பிரசந்த யாகம். மகா பிரசண்ட வேள்வி. இந்த முனிவரை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்ய தகுமா? ஏகம்தான் ஈடு ஏற விடுவேனா? இத ஏகத்திற்கு தர்ம கர்த்தா யார்? அந்த காரண கர்த்தா யார்? புக்கன் படைத்த பரமன் தான். ஈசனை முன்பாக வைத்து யாகத்திற்கு யாக கர்த்தனாக நிறுத்தி மகா பிரசண்ட வேள்வி. நாரதா, சுவாமி, என் மகிமை தெரியாமல் தேவேந்திரன் ஆடுகிறான். தேவர்களுக்கெல்லாம் முதல் பிறந்தோர், இந்த உலகம் உற்பணம் செய்தவன், 10 தயாபதிகளிலே முதல் பிறந்தவன். இந்த பௌத்திர மகாரிஷியை அழைக்காமல் மகா பிரசண்ட வேள்வி செய்கிறான். தகுந்த பாடத்தை பட்டு போகிறேன். என்னை அழைக்கவில்லை, சிவனை அழைத்திருக்கிறான். அப்படிதானே? உண்மைதான் சுவாமி. சிவன் சென்றால் தானே அவன் செய்யக்கூடிய மகா பிரசண்ட வேள்வி பூர்த்தியாக முடியும். உண்மைதான் சுவாமி. அவரை போகா வண்ணம் சிவபெருமானை நான் தடுத்து நிறுத்துகிறேன். சுவாமி, புறப்படுகிறேன் கைலாயம். மூக்கன் படைத்த ஈசனை பார்க்கிறேன். எனது பக்தியா தடுத்து நிறுத்துகிறேன். ஓ அந்த பொதுவன தலைவனோ இந்த பதவியை அடைய வேண்டும் என்று யாகம் நடத்துகின்றான். ஆகையினால் இந்த பௌத்திர முனிவரோ அந்த யாகத்திற்கு தலைமைகர்த்தாவாக இருக்கக்கூடிய அந்த ஈசனையே போகாவனம் செலுத்தப் போகின்றாரா? நடக்க போவது என்னவென்று தெரியவில்லை. நமோ